வணக்கம் அன்பு மக்களே. மீண்டும் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். அமரர் கல்கி அவர்களது உன்னத படைப்பான பொன்னியின் செல்வன் ஆடியோ புத்தக வடிவத்திற்கு தாங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு ஆடியோ புத்தகம் எமது இரண்டாவது படைப்பு. கல்கி அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் நாம் என்றென்றும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஒலி வடிவத்தை கேட்டுவிட்டு தங்களது கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி tamilaudiobooks@gmail.com tamilaudiobooks@gmail.com தமிழ் ஆடியோ புக்ஸ். இதோ உங்களுக்காக அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு. வாசிப்பது ஸ்ரீ. இந்த வாசிப்பில் ஏதாவது குற்றம் குறையிருப்பின் பொறுத்தருளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உள்ளே யார் பேசுகிறது என்று கேட்டான் மாரப்ப பூபதி. யார் பேசுவார்கள்? என்னை பிடித்திருக்கிறதோ இல்லையோ, ஒரு கிழப்பிசாசு, அதுதான் தனக்குத்தானே பேசிக்கொண்டிருக்கும் என்றான் கிழவன். முற்றத்தில் அடுக்கி வைத்திருந்த வாள்களையும் வேல்களையும் கத்தி கேடயங்களையும் பார்த்துவிட்டு சிரித்தான். ஆஹா, ரொம்ப முனைந்து வேலை செய்கிறாயாக்கும். கத்தி கேடயம் வாள் வேல், இந்த வாழைப்பட்டை கத்திகளையும் புல் அறியும் அறிவாள்களையும் வைத்துக் கொண்டுதான் உங்கள் பார்த்திப மகாராஜா பல்லவ சக்கரவர்த்தியை ஜெயித்துவிடப் போகிறார். நல்ல வேடிக்கை. பார்த்திபன் மகனால் சோழர்குலம் பெருமையடைந்தது என்று ஜனங்கள் பேசும் வார்த்தை என் காதில் விழுமானால் அதைவிட எனக்கு ஆனந்தம் அளிப்பது வேறொன்றுமிராது. எனக்கு நீ செய்ய வேண்டிய ஈமக்கடன் இதுதான். செய்வாயா விக்ரமா? இளவரசன் விக்ரமன், செய்வேனப்பா, சத்தியமாய்ச் செய்வேன் என்று தழுதழுத்த குரலில் சொன்னான். பாதி திறந்த கண்களால் பார்த்திபன் சிவனடியாரை உற்று பார்த்தான். சுவாமி, விக்ரமன் வீர மகனாய் வளர வேண்டும். சோழ நாட்டின் மேன்மையே அவன் வாழ்க்கையின் லட்சியமாயிருக்க வேண்டும். உயிர் பெரிதல்ல, சுகம் பெரிதல்ல, மானமும் வீரமுமே பெரியவை என்று அவனுக்கு போதிக்க வேண்டும். உன்னுடைய இருதய அந்தரங்கத்தை நன்றாகச் சோதித்துப்பார் அருள்மொழி. உன் மகன் சக்கரவர்த்தியின் மகளை மணம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னும் விருப்பம் லவலேசமும் உனக்கு இல்லையா? அதெல்லாம் அந்த காலத்தில் சுவாமி. அந்த க்ஷணத்திலேயே அந்த ஆசையை வேருடன் களைந்து எறிந்து விட்டேன். இவ்வளவு நடந்துவிட்ட பிறகு என் மகன் சக்கரவர்த்தியின் மகளை கல்யாணம் செய்து கொள்வதை விட அவன் இறந்து விட்டான் என்ற செய்தியே எனக்கு மகிழ்ச்சியை தரும். அருள்மொழி, நீ அந்த குழந்தை குந்தவியை பார்த்ததில்லை. அந்நாளில் தமிழகத்தில் வாழ்ந்து வந்த சைவப் பெரியார்களுக்குள்ளே திருநாவுக்கரசர் இணையற்ற மகிமையுடன் விளங்கினார். அவரை பார்த்து குந்தவி, தாங்கள் தரிசிக்காத ஸ்தலமும் இருக்கிறதா? எங்கே போயிருந்தீர்கள் என்று கேட்டாள். அதற்கு அப்பர், குழந்தாய், பொன்னம்பலத்தில் ஆடும் பெருமானை எத்தனை தடவை தரிசித்தால்தான் என்ன? இன்னும் ஒரு முறை கண்ணாரக் கண்டு இன்புற வேண்டுமென்ற ஆசை உண்டாகத்தான் செய்கிறது. ஆஹா, அந்த ஆனந்த நடனத்தின் அற்புதத்தை தான் என்னவென்று வர்ணிப்பேன். அந்த பேரானந்தத்தை அனுபவிப்பதற்காக மீண்டும் மீண்டும் மனிதப் பிறவி எடுக்கலாமே. ஆமாம் வள்ளி, அந்த சாமியார் யார்? சொல்கிறேன் என்று பயமுறுத்திக் கொண்டிருக்கிறாயே என்று பொன்னன் கேட்டான். பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்று நீ சொல்லு, பிறகு சாமியார் யார் என்று நான் சொல்லுகிறேன். அதை நினைத்தால்தான் எனக்கு வேதனையாய் இருக்கிறது. பெட்டி மட்டும் கிடைக்காமற் போனால் ஐயோ, மகாராணியின் முகத்தில் நான் எப்படி விழிப்பேன்? அப்படி என்னதான் அந்த அதிசய பெட்டிக்குள் இருக்கிறது சொல்லேன். அது அதிசய பெட்டிதான் வள்ளி. அதற்குள் ஆத்மபலிக்கு ஈடான இன்னொரு மகாபலி அளிக்க வேண்டும். அளித்தால் இந்த ஜன்மத்திலேயே சக்கரவர்த்தி பதவி கிட்டும். அது என்ன பலி சுவாமி? அந்த விபூதி ருத்ராட்சதாரியை பலிக்குக் கொண்டு வர வேண்டும். பூபதி, ஏன் சிரிக்கிறாய் என்று காலபைரவர் கோபக்குரலில் கேட்டார். விக்ரமன் சற்று யோசித்து, எனக்கு இன்னும் நல்ல ஞாபக சக்தி வரவில்லை, மனம் குழம்பியிருக்கிறது, அதிலும் என்று தயங்கினான். செண்பகத்தீவிலிருந்து கப்பலில் வந்தேன், இரத்தின வியாபாரம் செய்வதற்காக. மாமல்லபுரத்து வீதியில் என்னை பார்த்த விஷயமும் ஞாபகம் இருக்கிறதல்லவா? இருக்கிறது. அரண்மனைக்கு வாரும் சக்கரவர்த்தியின் மகள் ரத்தினம் வாங்குவாள் என்று சொன்னேனே, அது நினைவிருக்கிறதா?
நீர் ஏன் அரண்மனைக்கு வரவில்லை? ஏன் சொல்லாமல் கிளம்பி இரவுக்கிரவே தனி வழி நடந்து வந்தீர்? விக்ரமன் சற்று நிதானித்து, உண்மையைச் சொல்லட்டுமா என்று கேட்டான். குள்ளன் மறுபடியும் ஹிஹிஹிஹி என்று பயங்கரமாய்ச் சிரித்தான். பலி, பலி, இன்று ராத்திரி ஒரு பெரிய பலி விழப் போகிறது. காளியின் தாகம் அடங்கப் போகிறது என்றான். எல்லாரும் அவனையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். இன்று அர்த்தராத்திரியில் சிவனடியார் பலியாகப் போகிறார். மகாபத்ரகாளியின் ராஜ்யம் ஆரம்பமாகப் போகிறது. அப்புறம் மண்டையோட்டுக்குப் பஞ்சமே இராது என்றான் குள்ளன். விக்ரமன் அப்போது துள்ளி எழுந்து, பொன்னா, இவன் என்ன உளறுகிறான்? சிவனடியாரைப் பற்றி என்றான். ஹிஹி, உளரவில்லை, உண்மையைத்தான் சொல்லுகிறேன். அந்த கவடச் சாமியாரை இத்தனை நேரம் காலையும் கையையும் கட்டி பலிபீடத்தில் போட்டிருப்பார்கள். நடுநிதியாச்சோ இல்லையோ, கத்தி கழுத்திலே விழும்.